இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ சீரியல்லாம் வந்து நிறைய ட்விஸ்ட் இருக்க மாதிரி சில சீன்ஸ்லாம் போகும். இந்த ஹை வோல்டேஜ் ட்ராக்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் சிறகடிக்க ஆசை சீரியலில் மட்டும்தான் அப்பப்போ நம்ம எதிர்பார்க்குற விஷயத்த இல்லைனா வந்து நம்ம எதிர்பாராத ட்விஸ்டெல்லாம் வந்து சூப்பரான முறையில் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் கம்மி கேரக்டர்ஸை வச்சுட்டு ஒரு வீடு ஒரு ஹாலை வச்சே வந்து இவ்வளோ சூப்பராக கதையை எழுத முடியும், கொண்டு போக முடியுங்கிறதே ஒரு பாராட்டுற மாதிரி விஷயம். அப்போல்லாம் நம்ம வந்து அந்த ஐயோ இவ்வளோ நல்லா போகுதே, கடைசியில் வந்து நிறைய சீரியல் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்ன சீரியல்லாம் கொஞ்சம் டைமுக்கு பிறகு ஒழுங்காக போகலையே அப்படிங்கிற பயம் நமக்கு வர ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு எக்ஸ்பெக்டேஷனே ஹைப்பையும் கொண்டு வந்துட்டு இருக்கு அந்த சீரியல். ஸோ இப்போ அதில் மனோஜை வந்து இன்றைக்கி நல்லா வந்து அழகாக வந்து மாட்டி விட்டு மனோஜ் என்னென்ன செய்கிறாருங்கிறதெல்லாம் தண்டவாளத்தை ஏறித்தி விட்டாச்சு. இப்போ வந்து முத்து பண்ணிட்டாரு. இதுக்கு பிறகு இந்த வீட்டில் இருக்கவங்கலாம் என்ன பண்ண போகிறாங்க, முக்கியமாக ரோஹிணி மனோஜை எப்படி வந்து கேள்விகள் மேலே கேள்விகள் கேட்க போகிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஏண்டா வெட்டி பயலே, எவ்வளோ தூரம் வந்து உனக்கு ஒரு நெஞ்செழுத்து இருந்தால் நாங்கள் ஒரு பூக்கடை வச்சா அதுக்கு வந்து அவன் வருவான் இவன் வருவான் கொல்லிக்கு வருவான் அது வருவான் இது வந்து திமிரா பேசுவேன். ஆனால் வந்து நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வேலைக்கே போகாமல் இருக்க, ஞாபகத்திற்கா எங்கள் பணத்தை தூக்கிட்டு போனியா 27 லட்ச ரூபா பணத்தை, அதில் 9 லட்ச ரூபா ஆளுக்கு 9 லட்சம் வரணும். ஆனால் வந்து எங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னு மட்டும் பேசிட்டு இப்போ நீ என்ன பண்ணுறக்க, வேலைக்கே போகலை. கல்யாணத்தை முடிச்ச கையோட 2 வாரத்திலேயே நீ வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க உனக்கு. அப்போ 2 வாரம் தான் போயிருக்க, மிச்ச நாள்லாம் வந்து எங்கேயோ வட்டி கடன் வாங்கிட்டு இன்னும் கடனை இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்க, இல்லை அம்மாட்ட காசு வாங்கியிருக்கேன் ஏன்னா அம்மாவுக்கு வந்து எல்லாம் தெரிஞ்சிருதுக்கு அப்போ அப்படின்னு சொல்லிட்டு முத்து பலர்னு சொல்லிட்டு மனோஜை விடுறதும், இன்னொரு பக்கம் வந்து ரோஹிணி தடுத்து நிறுத்தாமல் அடி வாங்கட்டும் அவர் அப்படின்னு பார்க்குற மாதிரி விஷயங்கள்லாம் நாளைக்கு நடக்குமா, இல்லை ரோஹிணியே பலார்னு விட போகிறாங்களாங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. எது எப்படியோ கடைசியில் ஒரு முடிவாக என்ன எடுக்கணும் இவங்க எல்லாரும் சேர்ந்து அப்படின்னா வந்து மனோஜ் வேலைக்கு போகிற வரைக்கும் வீட்டு வேலையெல்லாம் மனோஜ் தான் பார்த்துக்கணும். இல்லை அந்த பூக்கடையில் வேணால் அசிஸ்டண்ட்டாக இருந்து பூக்கடை வேலையெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பண்ணணும். எந்த பூக்கடைக்கு இவங்க மீனா வச்சுருக்காங்கிறதுக்கு ஓவராக பேசி பூக்காரினாங்களோ அந்த வேலையை மனோஜை வந்து கொஞ்சம் நாளாச்சும் பூ கட்டுறது என்ன இதை கூட கட்ட தெரியாதா அப்படின்னு திட்டுறதுங்கிற மாதிரி வச்சா இன்னும் கொஞ்சம் நமக்கும் ஜாலியாக இருக்கும்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்கள்.